நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான தேன் நெல்லி ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் ஒரு 2-3 நெல்லிக்காய் மட்டும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு குட்டி பாட்டிலில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 1/4 கிலோ கூட செஞ்சுக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப ஒரு 4-5 பேர் இருந்தீங்கன்னா அதை செஞ்சால் ஒரு 2-3 நாளில் நம்ம சாப்பிட்றலாம். ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட் பர்பஸ்க்கு தான். ரொம்ப நாள் இதை வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. ரொம்ப நாள் வைக்கணும்னா அது தேன் நெல்லி நம்ம சூரிய ஒளியில் பட்டு இது பண்ணணும். இது நம்ம ஒரு 2-3 நாளில் காலி பண்ணிடலாம். ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பாட்டிலில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ அதுலேயே 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் தேன் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம இந்த தேன், மிளகுத்தூள், நெல்லிக்காய் இதை 3ம் வச்சு இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து ஒரு 5 மணி நேரத்துலேருந்து, இல்லை இன்றைக்கி பண்ணோன்னா நாளைக்கு கூட இது நல்லா ஊறிடும். ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கூட இது ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதில் இருக்கிற சத்துக்கள் அவ்வளோ விட்டமின்ஸ், அவ்வளோ மினரல்ஸ் இதில் இருக்குது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லா சட்டுன்னு சரியாகணும், அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது சீக்கிரமாக காலி பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம சூரிய ஒளியில் வச்சு நம்ம பதப்படுத்தலைங்கிறதுனால ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆனால் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். கண்ணுக்கு, முடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இதை மறுபடியும் குலுக்கி விட்டு கூட ஒரு 2 ஸ்பூன் தேன் விட்டு ஊற வைங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.